இன்னைக்கு என் ஃப்ரெண்டை மாற்றி காசு வாங்க போகிறேன். ஹலோ டேய் மாப்ள வண்டி பிரேக் டவுன் ஆகி நரோட்ல நின்னுட்டு இருக்கேன், வந்து என்ன பிக்கப் பண்ணிக்க மாப்ள. ஏன்னா அந்த காசை வச்சு சில பேருக்கு சாப்பாடு வாங்கி தரலான்னு இருக்கேன். எதுக்காக அந்த மாதிரி பண்ணுறேன்னா, நான் காலேஜ் படிக்கும்போது காசை தனியாக செலவு பண்ணியிருக்கோம், காசை கரியாக செலவு பண்ணியிருக்கோம். அதனால் அவங்க கிட்ட கொஞ்சமாக காசை வாங்கி கொஞ்சமாக நல்லது பண்ணலான்னு இருக்கேன். முதல்ல காசு கேட்குறேன், எத்தனை பேர் தரானுங்க, எத்தனை பேர் நல்லா பேக் அடிக்கிறான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எங்கள் டீம்லேயே வெயிட்டான பார்ட்டி இவன் தான். நம்மளாம் டியோவில் வரும்போது அவன் R15 வருவான், நம்ம ஆண்ட்ராய்டு வச்சுக்கும்போது அன்றைக்கே ஐஃபோன் வச்சுருந்தான். சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. அவன் பேர் ஜெகன். மச்சான் வினோத் பேசுறா. சொல்லு தெரியும் மச்சான் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக ஒரு 200 அனுப்பேன் இந்த நம்பருக்கு. சீக்கிரமாடா. நான் வெயிட்டு பாட்டினேன், எதுவுமே கேட்காம சரி ஓகேன்ட்டான். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. ஒரே நிமிஷத்தில் அமிச்சிட்டான். இவங்ககிட்ட ஒரு 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் கேட்டிருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம தோஸ்து பேர் கௌதம். ஹலோ மச்சான், வினோத் பேசுகிறேன் மச்சான். கொஞ்சம் அர்ஜென்ட்டாக ஒரு 200 மட்டும் இந்த நம்பருக்கு அனுப்பிச்சி விட, நான் ஈவினிங் அனுப்புகிறேன். கையில் தான் வச்சுருக்கீங்களா? என்ன மச்சான், கொஞ்சம் சீக்கிரமா மச்சான். ஹலோ சொல்லுங்கம்மா. இந்த நம்பருக்கு அனுப்பிச்சு மச்சான். தோஸ்து கௌதம் 200 அனுப்பிச்சிட்டான். மூணாவது பேர் கல்யாண் கிரண். ஹலோ மச்சான், வினோத் பேசுறேன்டா. வினோத் பேசுறேன்டா. சொல்றா மச்சான் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக இந்த நம்பருக்கு 200 அனுப்பிச்சு விடா, நான் உனக்கு ஈவினிங் அனுப்புகிறேன். கொஞ்சம் இந்த நம்பருக்கு டக்குன்னு இந்த நம்பருக்கு அனுப்பிச்சு விட்றா. இவனு அமிச்சிட்டான் நம்மளுக்கு பக்காவா. நாலாவது அக்ரம். நான் ஃபோன் ஏற்றாடா காசு கேட்பேன். மவனை நான் ஃபோனே எடுக்க மாட்டேன்டா. நான் ஃபோனே போல. The number you are calling is either switched off or not reachable at the moment. ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அஞ்சாவது காலிஸ். இதெல்லாம் பல வருஷம் முன்னாடி வச்ச பாட்டு, இன்னும் வச்சுருக்கான். தற்குறி. ஹலோ மச்சி. வினோத் பேசுறேன்டா. மச்சான் உடனே இந்த நம்பருக்கு 200 அனுப்பிச்சு விடா, கொஞ்சம் அர்ஜென்ட். டே கொஞ்சம் அர்ஜென்ட்ரா. டே சீரியஸா புரியல. இருமாம்மா நான் கூப்பிடுறேன்டா, ஒரு 5 நிமிஷம். டேய் கொஞ்சம் அர்ஜென்ட்ரா, பட்டன் அனுப்பிச்சு விட்றா, நான் யூனியன் அனுப்புறேன்டா. சரி ஓகே, இந்த நம்பர் இந்த ஜிபே நம்பர், இந்த நம்பர் டக்குன்னு அனுப்பிச்சு விட்றா. பையன் கொஞ்சம் யோசிச்சான், அனுப்புவானான்னு தெரில. இவனும் நம்ம பக்கம் அனுப்பிச்சிட்டான். ஏன் யோசிச்சானா, இவங்ககிட்ட நிறைய தடவை வாங்கி நான் ஏமாற்றிட்டேன், அதனால யோசிச்சான். லாஸ்ட்டு பர்சன் துரை. ஹலோ மச்சான், வினோத் பேசுகிறேன். சொல்றா, என்ன யார் நம்பர் இது? என் ஃப்ரெண்ட் நம்பரு. கொஞ்சம் எனக்கு இந்த நம்பர் டக்குன்னு ஒரு 200 அனுப்பிச்சு விட, அவனை நான் ஈவினிங் கொடுத்துறேன். இந்த நம்பருக்கா? ஆமாண்டா. என்னாச்சு? அந்த அர்ஜென்ட் மச்சான், கொஞ்சம் அப்புறமா சொல்கிறேன் அவனு. சரி லாஸ்ட்டாக கேட்ட துரையும் அமிச்சிட்டான். நம்ம கேட்ட எல்லாருமே அமிச்சிட்டானுங்க. அக்கறம் மட்டும் தான் ஃபோனு சுவிட்ச் ஆஃப். அவனும் கண்டிப்பாக அமிச்சிடுவானு நல்லா தெரியும். இவங்ககிட்ட நிறைய தடவை காசு வாங்கி நான் தராமல் இருந்திருக்கேன். ஒரு நாள் அவனை நம்மளை இவனால் அவன் கேட்டனே இருக்கான் அப்படின்னு மூஞ்சி சுவிச்சதே இல்லை. எப்போ கேட்டாலும் கொடுத்துருவானுங்க. இன்றைக்கி அதான் பண்ணியிருக்கானுங்க. மொத்தம் எவ்வளோ வந்துருக்குது? மொத்தம் 1000 ரூபா வந்துருக்குது. அக்கரம் காசு ப்ளஸ் என் காசையும் சேர்த்து 1400 ரூபாய்க்கு பிரியாணி வாங்கி கொடுத்தலாம் எல்லாருக்கும். 14 பிரியாணி. எவ்வளோ ஒரு பிரியாணி? 100 ரூபா தானே? 14 பிரியாணி. நம்ம ஏரியாவிலே அண்ணன் கடையில் தான் 100 ரூபா பிரியாணி நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப நாளாக தெரியுண்ணா. அண்ணன் கடைலாம் ரிவ்யூ பண்ணணும் அவசியமே இல்லை. அவங்களுக்கே சரியான கூட்டம் வர, டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அண்ணனுடைய பிரியாணிக்கு என் நாக்கு அடிமை. நல்லா இருந்துச்சு. வாங்கி சாப்பிட்றா. 14 பிரியாணி வாங்கியாச்சு. வாட்டர் பாட்டில் வாங்கியாச்சு. சாப்பாடு சாப்பிட்றீங்களா? பிரியாணி பிரியாணி சாப்பிட்றீங்களா? பிரியாணி
சாப்பிட்டு தான் காசு கொடுக்கணும். தேங்க்ஸ்ண்ணா. நன்றி நன்றி நன்றி. இந்தாங்க இந்தாங்க. சரி சரி. நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும் பிரியாணி. சரி விட. நன்றி நன்றி நன்றி. நன்றி நன்றி நன்றி. சரியாக்கா, நல்லா இருக்கீங்களா? தேங்க்ஸ். நன்றி 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 நன்றி. நான் போய் கொடுக்குறேன் இப்போ வந்து. சாப்பிட்றீங்களாக்கா? இந்தாங்க இந்தாங்க. நல்லா இருக்கும் கரெக்டா? நன்றி தாதா. எப்படியோ ஒரு வழியாக எல்லாத்தையும் குத்து முடிச்சாச்சு. அவனுக்கு காசு ஒன்றும் வேஸ்ட் ஆகலை. சேம் இதோட வெயிட்டாக வாங்கி வெயிட்டாக செஞ்சிடலாம். இந்த வீடியோ உண்மையாகவும் நேர்மையாக தான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். பாய்.